சேலத்தில் பாமக அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை வாக்கு சேகரித்த நிலையில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சேலத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் வடக்கு தொகுதி பாமக வேட்பாளர் சதாசிவம் மற்றும் தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் வினோத் ஆகியோரை ஆதரித்து பட்டைக்கோவில் பகுதியில் அண்ணாமலை பேசினார். இந்த வாகன பிரச்சாரத்தின் போது ஏராளமான கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். ஒரு உயர்ந்த நகரமாக மாற்றி காட்டினார். ஏகப்பட்ட பாலங்களை கொண்டு வந்தாங்க, வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க, உடான் திட்டத்தில் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு எல்லாம் அடிப்படை தேவையும் எல்லாம் கூட சேலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செய்த முதல் தவறு, வேண்டுமென்றே செய்த தவறு என்னன்னாங்க, ஆட்சியில் ஜெயித்து வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் மேயர்னா யாராவது ஒரு திமுக அமைச்சருடைய பிஏவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே தகுதியை வச்சுதான் மேயரை போட்டாங்க. இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நேற்று முழுவதும் மதுரையில் இருந்ததையா, மதுரை மாநகராட்சிக்கு இன்னைக்கு மேயரே கிடையாது, மேயரே இல்லை. அக்டோபர் 2025 மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் தன்னுடைய பதவியை ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார். எதுக்குங்க? 200 கோடி ரூபாய் குப்பையிலே ஊழல் செய்வதற்காக. குப்பையிலே ஊழல் செஞ்சதற்காக மதுரை மாநகராட்சியில மேயர் இல்லை. எத்தனையோ இடத்துல மேயரின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம். சென்னை மேயர்ல இருந்து ஒரு மேயரை பாருங்க. ஒரு மேயர் என்கின்ற பொறுப்பு ஒரு மதிப்பு வாய்ந்த, முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு பொறுப்பு. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கான ஒரு பொறுப்பு மேயர் கையில். இவங்க மேயரை யாரை போட்டிருக்கிறாங்க? ஒரு தற்கூரிய துணை முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கிறோம். எதற்கு துணை முதலமைச்சரை வச்சிருக்கிறோம்? ஒரு தற்கூரி துணை முதலமைச்சராக இருக்கின்றார். அப்ப அவரை விட தற்கூரியா மேயர் இருந்தா மக்கள் ஏமாற்றிக்குவாங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்க, படித்தவன் பக்கத்துல ஒரு அறிவாளி எப்படி அறிவாளின்னு சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.